அவ அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தலம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 8:45, 10 மணி, இரவு 8 மணி என அமைவதை மற்றைய நாடுகளில் இருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிக்கும் முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு நன்றிகள். இன்றைய தினம் 1561வது நாளாக இத்தலத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றியுரைகள் வழங்கிய பின் பிரதம நிகழ்வாக உரையை நிகழ்த்த வைத்திய கலாநிதி அருளம்பலம் ஆனந்தராஜா முன் வந்திருக்கின்றார். அவர் இந்த தலைப்பு பேச எடுத்துக்கொண்டிருப்பது மனம் இயக்கத்தில் மூவகை குணங்கள். பின்னர் கலந்துரையாடலுடனும் அறிவித்தல்களுடனும் நிகழ்வு 9:30 மணி அளவில் முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி உலகமெங்கும் மக்களிடையே பரவட்டும். இனி இப்போதைய தியானத்தை மீனாம்பிகை செல்வராஜா மாஸ்டர் அவர்கள் வழிநடத்துவார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தியானம் சர்வரோக நிவாரணி, தியானம் சத்திய ஞான பிரசாதினி. தியானத்துக்கு முன்பும் பின்பும் இளஞ்சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். ஓர் சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். தரையில் இருப்பவர்கள் ஓர் விரிப்பை விரித்து அதன் மேல் சம்மணக்காலிட்டு அமர்ந்து கொள்ளவும். உடலை இறுக்கமில்லாமல் தளர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். தலையை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அவற்றை கழற்றி வையுங்கள். கைகளை இவ்வாறு ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்போது சுவாசத்தின் மேல் கவனம், அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு ஆகிய இரண்டையும் கவனியுங்கள். சுவாசம்தான் உங்கள் குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும், அவற்றை கவனியாது மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதீர்கள். நாம் அனைவரும் 30 நிமிடங்கள் இசை தியானம் செய்வோம். இப்பொழுது ஓர் அருமையான இசை வழங்கப்படும். நாம் அனைவரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ்,
எல்லோரும் நீங்கள் உங்களது இயல்பான நிலைக்கு வாருங்கள். கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மேல் வையுங்கள். 5 வினாடிகள் உள்ளன. 5 4 3 2 1 0. இப்பொழுது கைகளை மெதுவாக விலக்கி மெதுவாக கண்ணை திறந்து உங்கள் உள்ளங்கைகளை பாருங்கள். நாம் அனைவரும் இணைந்து ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ததற்கு 30 நிமிடம் கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி. நன்றி. 30 வினாடிகள். மன்னிக்க ஓ வேண்டும். 30 வினாடி. பரவாயில்ல. இதுவரை தியானத்தை அருமையாக வழிநடத்திய மீனாம்பிய மாஸ்டருக்கு முதலில் நன்றி. அதற்குரிய இசையையும் நிகழ்வுக்கான பதாதைகளையும் வழங்கிய சிவாமோகன் மாஸ்டருக்கும் நன்றி. நிகழ்வை பதிவு செய்து இருப்பது நான் என்றுடைய எனக்கு முறித்த நன்றி அமையட்டும். மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தளத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தளத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இப்போதைய பிரதம நிகழ்வுக்கு செல்ல போகின்றோம். அதை வழங்க வைத்திய கலாநிதி அருளம்பலம் ஆனந்தராஜா அவர்கள் முன்வந்திருக்கின்றார். அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். அவர் யாழ் சித்தங்கனியில் பிறந்து தந்தையார் வழிகாட்டலுடன் சைவ நெறியில் வளர்ந்தவர். இலங்கை பேராதனிய பல்கலைக்கழகத்தில் மிருக வைத்தியம் பட்டம் பெற்று அரசாங்க கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டராக சேவை புரிந்தவர். பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்து வசித்தாலும் தமது ஊரவர்களுடன் இணைந்து பல சமூக தொண்டுகள், குறிப்பாக தாம் படித்த கிராம பாடசாலை மாணவர்களது கல்வி, சைவ நெறி, சமூக மேம்பாடுகளில் ஈடுபாடு கொண்டிருக்கின்றார். இத்தளத்தில் மிகவும் ஆர்வம் கொண்டு கருத்துக்கள் கூறுவதுடன் பல தலைப்புகளில் உரையாற்றியுள்ளார். தனது பாடசாலை அனுபவம், அப்பாவின் நினைவுகள், நன்றி மறவாமை, பவர் ஆஃப் ரீடிங் என்று பல அடங்கியுள்ளன. வான சோதிட சாஸ்திரத்திலும் ஈடுபாடு கொண்டு சமீப காலத்தில் ராசி அமைப்புகளில் பஞ்சபூதத்தின் தன்மை, மனித குணாதிசயங்களின் வெளிப்பாடுகள் அமைவதை பற்றி சுவாரஸ்யமாக பேசினார். இன்று அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு மன இயக்கத்தில் 3 வகை குணங்கள் என்று. அவரை தளத்தின் சார்பாக சார்பாக தனது பேச்சை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா கமய, சாந்தி சாந்தி சாந்தி. இந்த தளத்தினை மறைமுகமாக இயக்கிக் கொண்டிருக்கும் பத்ரிஜிமானின் பாதங்களுக்கு வணக்கம். மற்றும் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர், ஜெகநாதன் மாஸ்டர், மீனாம்பிய மாஸ்டர் மற்றும் இந்த தளத்தில் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த தளம் பல வருடங்களாக உலக அமைதி, சமாதானம் போன்றவற்றோடு பல துறைசார் விற்பனர்கள் மூலம் பல துறைகளில் பிரத்யேகமாக ஆன்மீக வளர்ச்சியோடு எல்லாற்ற ஆரோக்கியத்தோடைய உடல் ஆரோக்கியம், உள மகிழ்ச்சி, ஆத்ம திருப்தியோட வாழ்வது எப்படி என்பது பற்றி ஒரு உன்னத உயரிய கருத்துக்களை வழங்கி வருகிறது.
காலத்தின் தேவைக்கேற்ப பொருத்தமாக உள்ளது. இறையருடன் மேன்மேலும் ஓங்கி வளர இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். என்னை இந்த தளத்தில் பேச அழைத்தமைக்கு திரு சிறு ஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நன்றி. அடியேன் வளர்ந்த வாழ்ந்த முறைகளின் அனுபவ உணர்வுகளை அடக்கியதாக ஆகவே என்னுடைய தலைப்பில் நான் தர யோசிக்கிறேன் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 3 குணங்கள். அப்போ நீங்களும் உங்களுடைய விதர்க்க கருத்துக்களை வழங்கி என்னையும் இந்த தளத்தின் ஊடாக ஊக்குவிக்க வேண்டுகிறேன். ஒரு மனிதனின் 3 நிலைகள் வளர்ச்சி அன்றைக்கு 3 கிலோவில் இருந்து இப்போ 73 கிலோவுக்கு வந்தது. வளருதல் ஒவ்வொரு பருவங்கள், குழந்தை பருவம், மாணவ பருவம், வாலிப பருவம். அடுத்தது வாழ்தல், எப்படி சமூகத்தோடு ஒன்றி வாழ்கிறது போன்ற அந்த மனித வாழ்க்கை, உணவு பழக்கங்கள், ஆன்மீக ஈடேற்றங்கள், புராண இதிகாச உபனிஷத்துகள் கலந்த தத்துவங்கள், அவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய போன்ற அனைத்தையும் ஒரு இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைப்பாகத்தான் இந்த மனம் இயங்கும் மூவகை குணங்கள் என்ற தலைப்பை அமைகின்றது என்று நான் கருதுகிறேன். இந்த மனம் இயங்குகிற 3 வகையான குணங்கள் மூன்று வகையான குணங்கள்: சத்வகுணம், ராஜசகுணம், தாமச குணம். இந்த 3 வகையான குணங்கள் என்ற பெயர்கள். நான் இதில் சுருக்கமாக என்ன மாதிரி போக போகிறேன் என்றால், 3 வகையான குணங்களும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வாறு விளையாடுகின்றன, வாழ்க்கையில் சாத்விக குணம், ராஜச குணம், தாமச குணம் எப்படி கலந்துள்ளன, எது எந்த நிலைகளில் மேலோங்கி நிற்கும், முதலாவது டாபிக். அடுத்தது 3 குணங்களுடன் தொடர்புடைய உணவுகள், ஆகார தத்துவம். அதில் சாத்விக குணம், ராஜச குணம், தாமச குணத்துக்குரிய உணவுகள் எவை, அந்த உணவின் வழியாக எங்களோட மனநிலை, உணர்வுகள் எப்படி மாறுபடுகிறது, 2வது. 3வது, மனப்பழக்கங்களையும் குணங்களையும் மாற்றுவது எப்படி, தாமச குணத்திலிருந்து ராஜச குணத்துக்கும், ராஜச குணத்திலிருந்து சாத்வீக அறிவு, தெளிவு, நிதானம், அன்பு, பக்தி போன்றவற்றை நோக்கி ஈடுபடுவதற்கும் எப்படி நாங்கள் உயர்த்த என்னென்ன செய்யலாம் என்றதை பற்றியும் வரப்போகுது. நேரம் இருந்தால் தத்துவ ரீதியாக 3 குணங்களும் பகவத்கீதையில் என்ன மாதிரி பிரபஞ்ச சுழற்சியில் அடிப்படையில், சுழற்சியின் அடிப்படையில் எப்படி பங்கு கொள்ளுதுன்றதையும் பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது மாதா, பிதா, குரு, ஆசிரியர், டீச்சர்ஸ், குலதெய்வம் அனைவருக்கும் வணக்கங்கள், அவன் ஆசீர்வாதங்களையும் வேண்டி 3 வகையான குணங்கள். இந்த மனித வாழ்க்கையில் இந்த 3 குணங்களும் ஒரு மாறிக்கொண்டிருக்கிற ஒரு கலவையாகத்தான் இருக்குது. அது ஒவ்வொரு தருணங்கள், ஒவ்வொரு சம்பவங்கள், சூழ்நிலைகளில் இந்த குணம் மட்டுமல்ல, இந்த ஒரு குணம் தனித்து இயங்காமல் எல்லாம் ஒரு கலந்த குணங்களாகத்தான் செயல்படுகிறது. இதில் நான் கதைக்க தேவையில்லை, படத்தை பார்த்து நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். Lead to me from unreal to real, darkness to a light, death to mortality. ஒவ்வொரு நாளும் இந்த 3 குணங்களும் எங்களுக்குள்ள மாறிக்கொண்டுதான் இருக்குது. இப்போ அதிகாலையில் நாங்கள் எழும்பைக்குள்ள என்னுடைய அனுபவங்களோடு நான் கலந்து கொண்டு போகிறதுக்கு
பார்த்தால் ஓங்காரம் கேட்கும் ஒரு வீட்டில், இன்னொரு பொண்ணக்கா வீட்டில் கந்த சட்டி கவசம் கேட்கும், தங்கக்கா வீட்டில் சிவபுராணம் கேட்கும், ஈழராணி வீட்டில் வாளிலில் வந்து தேவார திருவாசகங்கள் படித்து கொண்டிருப்பின. அங்கே பூ பறிக்க போனால் நேசானந்தன் தேவானந்தன் வீட்டில் அவன் அப்பா தலைகளை யோகா மாமரத்துக்குள்ள யோகாசனம் செய்து கொண்டிருப்பார். அப்போ இந்த அதிகால வேளையில் இந்த ஓங்காரம், சுப்பிரபாதம், பக்தி பாடல்கள் இதுகளை நாங்கள் கேட்கக்குள்ள ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து எழும்பைக்குள்ள எண்ணங்கள அளவும் மிக குறைவு. அப்போ அந்த சாத்வீக குணம் வந்து மிகவும் மேலோங்கி நிற்கும். இந்த பிளான்ட் பாருங்க, இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிறது வந்து தாமச குணம், அடுத்தது ரஜோகுணம், அடுத்தது சாத்வீக குணம். அப்போ இந்த குணங்கள் அதிகாலையில் இதே மாதிரி இருக்கும். அப்புறம் வேலைக்கு போய்க்குள்ள எங்களோட மனசுக்குள்ள எண்ணங்கள் கூடுதலாக தோண்டிக்கொண்டு இருக்கும். வேலைப்பாடு, அப்போ ராஜச குணம் கூடுதலாக மேலோங்கி இருக்கும். ஆக்டிவாக ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருப்போம். தாமஸ் வேலை முடிஞ்சு நாங்கள் வீட்டை வரைக்குள்ள சோர்வு, களைப்பு, கூடுதலாக சாப்பிடுவோம். அப்போ அந்த நேரத்தில் தாமத குணங்கள் கூடுதலாக மேலோங்கி இருக்கும். இப்போ வாழ்க்கையில் இந்த 3 குணங்களும் வந்து ஒரு கலந்து இருக்குது. சந்தர்ப்பம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த குணங்கள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். எங்களோட உணர்ச்சிகள்லேயும் செயல்கள்லேயும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும். அப்போ இரவு நேரங்களில் வந்து தாமச குணம், வேலையாள சோர்வு, மனதில் கூடிய எண்ணங்கள், கூடுதலாக எதிர்மறை எண்ணங்களும் இருக்கும். உண்ணும் அதிக உணவு, அசைவ உணவுகள், மது, புகைப்பிடித்தல், போதைப்பாவனை, சில பழுதுபட்ட உணவுகளை சாப்பிடக்கல, கோபம் போன்றவை காரணமாக தாமச குணங்கள் மனதில் மேலோங்கி ஒருவரின் உணர்ச்சிகளில் செயல்களில் வெளிப்படலாம். இந்த 3 சாத்வீக ராஜச குணங்களும் ஒருவரின் மனதிலும் செயல்களிலும் உணர்ச்சிகளிலும் காமம், மோகம், கோபம், படபடப்பு, பதட்டம், மது, விருப்பு, வெறுப்பு, அறியாமை, சுய கட்டுப்பாடுகள், குறைவான தன்மை எல்லாம் கலந்தே இருக்கும். ஆனால் எது அதிகமாக உள்ளது என்பது எங்களது நடத்த கோலம், பண்பு, ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, ஆன்மீக வளர்ச்சி. இந்த தளத்தில் பாருங்க 3 நேரமும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த 3 தளத்தில் 3 நேரமும் செய்து கொண்டு ஆன்மீக இந்த தியானம் செய்து கொண்டு இருக்கிற சாத்வீக குணங்கள் மேலோங்கி நிற்கும். அப்போ ஆன்மீக வளர்ச்சி போன்றவையை தீர்மானிக்கும். என்ன வகையான எங்களோட நடத்த கோலங்கள் இருக்க போதுன்றது. அடுத்தது எங்கட வாழ்க்கை இன்றைய இந்த தளத்தின் ஒரு உயர்ந்த நோக்கம் வந்து சாத்வீக குணத்தை குழந்தையிலிருந்தே வளரும்போது, வாழும்போது, வளர்ச்சி, வளர்தல், வாழ்தல் போன்ற மாற்றங்களின் போது இந்த சாத்வீக குணத்தை நாங்கள் வளர்த்து ராஜச தாமச குணங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு உன்னத ஒழுக்க வாழ்வியல் விளிமியங்கள் ஊடாக வையத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதுதான் எங்களோட முக்கியமான நோக்கம். இப்போ இதில் குணங்களை நாங்கள் ஒவ்வொரு குணங்களை எடுத்தோம்னு சொன்னால், முதலாவது இந்த தாமச குணத்தை எடுத்தீங்க என்றால் அந்த மைண்ட், அந்த மனம் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரு டல்னஸ் என்று சொல்லிக்கல ஒரு மந்தமான குணம். அடுத்தது லேசினஸ், ஒரு சோம்பல் தன்மை. டார்க்னஸ், ஒரு இருண்ட மனம், ஒரு இருள் சூழ்ந்த ஒரு மனநிலையில் மினேஷியா சொல்லிக்குள்ள. அடுத்தது இனக்டிவிட்டி, ஒரு விழிப்புணர்வை மறைக்கிற சோம்பல் தன்மை, செயலற்ற தன்மை, ஒரு குழப்பமான மனநிலை, செயல்கள் உணர்ச்சிகளை சில வெளிப்படுத்துறதுக்கு தடையாக இருக்கும், அறியாம, அலட்சியம்,
ஒரு பயந்த சுபாவ அனுபவங்கள், ஒரு மனம் பாரமாக உணர்றது, மன அழுத்தமும் வரலாம். அடுத்தது சுய விசாரணையை தடுக்கிற ஒரு ஒரு உள் இன்டியூஷன் ஒன்று வரலாம். கூடுதலாக வேறொரு மந்த மனதோடு தான் இந்த இயல்புடைய ஆக்கள் செயல்படுவினம். அடுத்தது இந்த ராஜச குணத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அவை உண்மையான ஒரு பேஷன், அவைக்கு ஒரு ஒரு வேகமாக, நான் அந்த நெருப்பு ராசிகள் சொன்னான் அது மாதிரி ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்ற பாட்டு மாதிரி அந்த எப்பவும் சரியான ஆக்டிவாக ஒரு டார்கெட்டை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பினோம். ஒரு பேஷன் இருக்கும், ஒரு பேர் ஆர்வம் இருக்கும், ஒரு ஆற்றல் இருக்கும், ஒரு வேகமாக இயங்கிக் கொண்டிருப்பினோம். உணர்ச்சிகளும் கூடியதாக இருக்கும். ஒரு பொருளை, உலகில் இருக்கிற பொருள்கள் மீது பற்றுக்கள் அந்த அறம் பொருள் இன்பம் சார்ந்த விடயங்களை நிறைவேற்ற ஒரு உந்துதல் கூடிய ஒரு வெற்றி போட்டிகளோட சேர்ந்த ஒரு மனப்பாங்குல ஒரு எதிர்பார்ப்பு ஏக்கங்களோட ஓடிக்கொண்டிருப்பினோம். நல்ல உற்சாகமாக இருப்பினோம், துடிதுடிப்பாக இருப்பினோம். ஆனால் அங்கே ஈகோ, சுயநலமான மனம் அல்லது கர்வம் அல்லது அகங்கார உணர்வு, அந்த குரல், உயர்ந்த தோணி அதுகள் இருக்கலாம். ஒரு கிளர்ச்சியான ஒரு கோபம், ஒரு அதிரடி பாய்ச்சல், வீரம், பற்று, ஆசை, இன்பம் போன்ற மன உணர்ச்சிகளையும் செயல்பாடுகளையும் வெளிப்படுத்துவினோம் இந்த ராஜச குணாக்கள். அடுத்தது இப்போ சத்விக் குணத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த சத்விக் குணத்தின் தன்மைகள் ஒரு லைட், அதை நான் கடைசியாக சொல்கிறேன், கூடுதலாக பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணி கொண்டிருப்பினோம். அடுத்தது ஒரு நல்லிணக்க மனத்தோட எல்லாரோடையும் சேர்ந்து போகக்கூடிய மாதிரி அவை இந்த செயற்பாடுகள் இருக்கும். ஒரு தெளிவான ஒரு புரிதலாக உள்ள ஒரு மனம், ஒரு நிதானமாக ஒரு புத்திசாலித்தனமாக யோசிப்பினோம். சிறந்த படைப்பாற்றல் உள்ள திறன்கள் அவைக்குள்ளே இருக்குது. பெரும்பாலும் அந்த திறந்த மனத்தோட எல்லாத்தையும் கதைப்பினோம். ஒரு அவையில் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. அவையோட கதைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நாங்களும் அவையில் நோக்கி ஒரு இரக்கம், ஒரு ஹைனஸ், ஒரு தயை, அஹிம்சை, அன்பு, பண்பு, நீதி, நேர்மை, நியாயம், மனிதாபிமானம் போன்ற அந்த அஹிம்சை குணங்கள் கூடுதலாக மேலோங்கி இருக்கும். அநேகமாக எப்பவும் ஒரு லிவின் பிரசன்ட், நிகழ்காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பேன், எப்பவும் சந்தோஷமாகத்தான் இருப்பேன். ஆசைகளில் இருந்து ஒரு ஃப்ரீ ஃப்ரம் த டிசைர்ஸ், ஆசைகளில் இருந்து ஆசைகளை எவ்வளவு குறைக்கலுமோ குறைச்சி கொண்டிருப்பினோம். அமைதியாக இருப்பினோம், ஞானத்தை நோக்கி போய்கொண்டிருப்பினோம். அந்த நிதானம், அறிவு, தெளிவு இருக்குள்ள. அடுத்தது ஒரு ப்ராப்பர் டிஸ்கிரிமினேஷன் ஒன்று இருக்கும். என்ன, எது சரி எது பிழை என்று அறியக்கூடிய மாதிரி, எது நல்லது எது கெட்டது என்றதை பார்த்து ஒவ்வொருத்தரையும் விளங்கி அவைகளுக்கு ஏற்ற மாதிரி அதை செய்து கொண்டிருப்பினோம். அடுத்தது சுய விசாரணை. நான் யார், நான் என்னத்துக்கு நான், எனக்கு தரப்பட்ட கடமைகள் என்ன என்று யோசித்து அந்த அந்த தன்முனைப்பு சுய விசாரணை மூலம் நான் யார் என்பதை தன்முனைப்பு, அதால் தன்னை அறியக்கூடிய நிலைக்கு போகக்கூடிய ஒரு மன நிலைக்கு உதவும். அந்த ஒளின்றது பிறகு இந்த 3 குணங்களும் மனம்தான் தொழிற்படுது. மனமற்ற நிலையை நோக்கி போய்க்குள்ள, அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் நடக்கக்குள்ள மனதை கடந்த நிலை, அது குணாதீதன்னு சொல்கிறது பகவத்கீதையில், அந்த நிலைக்கு கொண்டு போகும். இந்த சத்வ நிலை மேலோங்கி தொடர்ந்து இருக்கைக்குள்ள. அடுத்தது இதை பார்த்தீங்கண்டா, வேவ்ஸ், அவையில இருந்து எமிட் பண்ணுற வேவ்ஸ் எப்படி இருக்குமெண்டா. தமசாக்கள் இப்போ மந்தம ஒரு மயக்கத்தில் ஒரு உறக்கத்தை தூண்டுற ஒரு அலட்சிய போக்கு, செயல்களில் ஒரு அலட்சிய போக்கு, சோம்பல்களோடு தான் இருப்பினோம். பாருங்க, ஒரு இரெகுலராகத்தான் இந்த வேவ்ஸ் போய்கொண்டிருக்கு. கூடுதலாக ஒரு குதர்க்கமான
இதுகளை தான் கூடுதலை செய்து கொண்டிருப்பினோம். விபரீத பாதக செயல்கள் அல்ல அவையின் உணர்ச்சிகள் வந்து ஒரு அழிவுக்கு வழிவகுக்கிற மாதிரி கூட அமைஞ்சுவிடும். மது, மாமிசம், பழைய நாள்பட்ட அவுடேட்டட் சாப்பாடுகள் சாப்பிட்றது, அப்படி அது உணவோட வருவோம். அந்த நிலையா இருக்கும். இப்போ பாருங்க, ரஜச குணத்தை பாருங்க, ஒரு அவங்கள ஒரு சீராக போய் கொண்டிருப்பாங்க. அது ஒரு சித்தர்களும் அப்படி. அது ரஜஸ் வந்து ஒரு 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 நெருப்பு ராசிகள் மாதிரி ஒரு வேகமாக தங்களோட டார்கெட்டை நோக்கி போய்கொண்டிருப்பினும் அந்த உலகியல் மெட்டீரியல் லைஃப்பில் கூடுதலான பற்று பாசங்களை வச்சு அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓடிக்கொண்டிருப்பினோம். ஓரளவு ரெண்டுக்கும் ஓகே அதில். ஆனால் அதில் கூட சுயநலம் கலந்திருக்கும். அறம், பொருள், இன்பம்னு சொல்லி களியாட்ட இதுகளில் கூடுதலை ஈடுபாடு விதம். தன்னை சுய விசாரணை நடத்துறது விலை குறைவாக இருக்கும். அகங்காரம் அதில் இருக்கும். இந்த சத்விக பாருங்க, அந்த வேவ்ஸில் இவை வந்து தர்க்கம் குதர்க்கமாக கதைக்க மாட்டினோம், ஒரு விதர்க்கமாக கதப்பினோம். இப்போ விதர்க்கம்னு சொல்லிக்குள்ள அதில் இப்போ தர்மசாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்குது. விதர்க்கமாக கதைக்கிறேன்னு சொல்லிக்கல ஒரு 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 சரியான உண்மையை நேரடியாக ஒரு விஷயத்தை ஒரு ஆழமாக ஆராய்ஞ்சு விவாதித்து ஒரு ஒரு பிற விகல்பங்களோட ஒப்பிட்டு ஒரு தூய உண்மை, ஒரு சரியான முடிவை அடைகிறதுக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய மாதிரி தர்க்க ரீதியான வாதங்கள், ஒரு விவேகபூர்வமான சிந்தனை பரிமாற்றம் இவையில இருக்கும். அப்போ ஒரு அறத்தை நோக்கி உண்மையை நோக்கிய ஒரு சிந்தனையை தூண்டுவதாக கூடுதலாக இந்த விதர்க்கவாதங்கள் இருக்கும். ஒரு விவேகபூர்வமான தர்க்கமாக இருக்கும். உண்மையை அடைகிறதுக்கு வழிவகுக்கும் வகையில் இருக்கும். இந்த சத்விகா கண்ட இந்த எமிட் பண்ணுற வேவ்ஸ், அதை நான் சொன்னேன். அடுத்தது பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள இந்த மூன்றும் கலந்த கலவை, ப்ரௌன்ஸ், கோல்டு, அயர்ன். கோல்டு வந்து எதாலையும் பாதிக்கப்படாது பாருங்க. சாத்விக குணத்தை நாங்கள் கோல்டுக்கு ஒப்பிடலாம். அடுத்து இந்த ப்ரௌன்ஸை பாருங்க, அது அப்பப்போ நாங்கள் இருக்க புளி போட்டு தேய்ச்சி கழுவி அதை மினிக்கினாத்தான் செய்வோம். அப்போ அகங்காரம், ஈகோ, அகந்தை, கர்வம், மற்றது கொஞ்சம் களியாட்டு விழாக்கள், ஆசை, அட்டாச்மெண்ட், உலகியல் பற்றியல் கூடுதலாக இருக்கும் ப்ரௌன்ஸ். அடுத்து அயனை பாருங்கோ, கடற்கரையில் இருக்க இரும்பு மாதிரி தண்ணி பட அப்படியே அவை அழிவுக்குத்தான் அவை கூடுதலை விபரீத பாதக செயல்களை செய்து ஒரு செயலற்ற தன்மையில் சோர்ந்து இருந்து ஒரு டிப்ரெஷன் அப்படியான இதுக்குள்ளே போய் கடைசியில் ஒரு அழிவுக்குத்தான் ஒரு வழிவகுக்கும். அவையின் உணர்ச்சிகளும் அவையின் பாதக செயல்களும் கூடுதலாக. ஆனால் இது மூணும் கலந்து தான் இருக்கும். அப்போ அதுண்ட நாங்கள் குணங்களை பார்த்துட்டோம். அடுத்தது இந்த குணங்களோட உணவுகள் என்ன மாதிரி தொடர்பு கொள்ளுதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு குணங்களும் அந்த உணவு, நாங்கள் சாப்பிட்ற உணவு வந்து இந்த மூன்று குணங்கள்லேயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ ஆசார வாழ்க்கைன்னு சொல்லுவேன் பாருங்க. அந்த ஆசாரம் பேன்ற ஆக்களில் ஆகாரம் ஒரு முக்கிய பங்கை வகிக்குது. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லலாம். திருவண்ணாமலையில் நடந்தது. ஒரு அப்பஞ்சுட்டு விற்கிற ஆள், இந்த ஒரு சின்ன மரத்தடியில் ஒரு ஆள் இடியப்பம் புட்டு இது. அப்போ என்ன மாதிரி அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுண்டு. அவர்கிட்ட சாப்பிட்டுட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஆள் வரைக்க அவருக்கு அன்றைக்கு இரவு முழுக்க இது மழை பெய்யுது, தண்ணி ஓடுது, பாத்திரங்கள்லாம் இது அழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்குது. அடுத்த நாள் போய் அவர்கிட்ட கேட்கக்குள்ள அவள் அழுத்தினாங்கிட்டார். அந்த சுட்டு விற்கிற அந்த லேடி உண்மையாக என்ன நடந்துச்சுன்னா, அவள் அந்த உணவு தயாரிக்கக்குள்ள முதல் நாள் இரவு அவன் வீட்டில் கடும் மழை பெஞ்சிருக்குது. அந்த மழை பெய்ய எல்லாம் கிடுகு ஒழுகி பாத்திரங்களை வச்சு சேர்த்துருக்குறா. அப்போ பாருங்க, என்ன மாதிரி அந்த வைப்ரேஷன் அவன் சிந்தனையில் தோன்றி உணவுக்களால் நாங்கள் சாப்பிட்டு எங்களுக்கே வந்திருக்குது. அப்போ அந்த உணவு எங்களோட எண்ணங்களில் எவ்வளவு ஆழ்மை செலுத்துன்றதுக்கு எனக்கு ஏற்பட்ட ஒரு உதாரணம். அடுத்தது ஒவ்வொரு உணவுகளையும் பார்ப்போம், என்னென்ன உணவுகள் என்று. குணங்களும் உணவுகளோட தொடர்புடைய ஆகார தத்துவம்.
அடுத்த உணவின் வழியாக மனநிலை எப்படி மாறுபடும்? சாத்வீகம் என்று சொன்னாலே பாருங்க, சத்து என்ற பொருள்லேருந்து தான் வந்திருக்கு. சத்துள்ள உணவை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க கூடுதலே. அப்போ இந்த சாத்வீக உணவுகள் வந்து எங்களில் ஒரு தூய்மையையும் ஒரு அமைதியையும் ஒரு ஒழுக்கம், புத்திசாலித்தனம், ஒரு ஆன்மீக வளர்ச்சியை ஏற்படுத்துது. இந்த சாத்வீக உணவுகள் வந்து உடலை தூய்மைப்படுத்தும், மனதுக்கு ஒரு அமைதியை தரும். என்ற இயற்கையாக இருக்கிற, நான் சொல்ல இயற்கையாக இருக்கிற தாவர உணவுகளைத்தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். காய்கறிகள், பழங்கள், பால், நெய், முளைத்த தானியங்கள், பயறு. அப்போ மனநிலை ஒரு தெளிவாக வச்சிருக்கும், நிதானமாக வச்சிருக்கும். யோகா மற்றும் தியானம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளுக்கு இன்னும் கூடுதலாக உதவும், அதில் முன்னேறி மேலே மேலே போகிறதுக்கு. இப்போ பழங்கள் மற்ற முளைகட்டிய உணவுகள், காய்கறிகள், மூலிகைகள், இப்போ இஞ்சி, மஞ்சள், கடுகு, கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, தூதுவளை, மற்றது பால், நெய், ஓரளவு கொஞ்சமாக நெய், சிறுதானியங்கள், சாமை, வரகு, திணை, சோளம், ஏலக்காய், பாலாமருப்பு, முந்திரி, தேன் கலந்த குடிநீர். காலையில் நீங்கள் தேன் கலந்து குடிக்கல வயிறு. அதுமாதிரி கம்புக்கூழ், பனங்கற்கண்டு, பழம், பனங்கட்டி, இதுகளெல்லாம் சாத்விய குணங்கள் மேலோங்கிறதுக்கு வழிவகுக்கும். ஆனால் சாத்விய குணங்கள் அந்த அதில் இருக்கிற ஆட்கள் கூடுதலாக மாமிசத்தை சாப்பிட்றதை குறைக்க வேணும். மற்ற மசாலா, பூண்டு, வெங்காயம் குறைப்பினம். மிகுந்த உப்பு, காரம், எண்ணெய் சாப்பிட்றதையும் குறைக்க வேணும். பாக்கு, புகையில, மது, உரைப்பு, இதுகளெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஃபாஸ்ட் ஃபுட், ஆயில், பழைய எண்ணெயில் வறுத்த உணவுகள், பொரித்த உணவுகளை ரெண்டு வேணும். அப்போ இப்படியான உணவுகளை யார் யார் சாப்பிடுவேணும்னு பார்த்தால், யோகிகள், யோகா பயில்ற ஆக்கள், தியானம் செய்கிற ஆக்கள், ஆன்மீக சாதகர்கள், ஒரு சைவம், வைணவம், சன்மார்க்கம் போன்ற ஆன்மீக பாதையில் இருக்கிறார்கள் கூடுதலாக இந்த சாத்வீக உணவுகளை தான் சாப்பிட்டு கொண்டு வருகிறார். அப்போ சாத்வீக உணவுன்ற நன்மை என்னென்னு சொன்னால், மன அமைதி, தூக்கம், நல்ல தூக்கம் வரும். தூக்கத்தில் நல்ல மாற்றம் வந்து தூங்கி வேணும். தூய சிந்தனை, பரிசுத்தமான, தூய்மையான, களங்கமற்ற ஒரு பயனுள்ள, சமூகத்துக்கு பயனுள்ள சிந்தனைகள் வரும். அந்த சிந்தனைகள் வந்து சமூகத்தில் அகப்புற சூழ்நிலைகளில் தாக்கி அந்த சிந்தனைகள் செயல் வடிவம் பெறுறதுக்கு மிக மிக ஊக்கமாக இருக்கும். எனக்கு அனுபவம். சில விடயங்கள் நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கக்குள்ளே எங்களுக்கு உடனடியாகவே சில செயல் திட்டங்களுக்கு நிதி அக்கௌண்ட்டுக்கு விழுந்திருக்குது. அது ஒரு எக்ஸாம்பிள். உடல் நலம் மேம்படும். மற்ற நல்ல குணங்கள் உருவாகும். ஒரு அருள் வரும். ஒரு தயை, அஹிம்சை குணங்கள் மேலோங்கும். பொறுமை வரும். இப்போ சாத்விக உணவு என்பது உணவை மட்டுமல்லாது ஒருவருடைய வாழ்க்கை முறை, ஆசாரம் என கருதி அமைதியான மனநிலைக்கும் ஒரு ஆன்மீக சிந்தனைக்கும் ஆதாரமாக இருக்குது. உணவே மருந்தாக இருக்கட்டும் என்பது போல இந்த சாத்விக உணவு ஒரு ஆன்மீக மருந்தாக இருக்கும் என்பது ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்தது ராஜச தன்மையை உருவாக்குற உணவை எடுத்தோம் என்று சொன்னால், இப்போ ராஜஸ் பாருங்க, ராஜா செயலில் வலு தீவிரமாக இருப்பார். வேகம், ஒரு ஆசை, ஒரு ஆக்கிரமிப்பு, ஒரு அகம்பாவம் போன்ற மனநிலைகளை தூண்டும் அந்த ராஜச உணவுகள். இது ஒரு மனிதனை வந்து செயலில் விரைவாக செயற்பட வைக்கும். ஆசை, கோபம், விருப்பம் ஆகிய உணர்ச்சிகளை அதிகரிக்க செய்யும். ஆனால் மன அமைதியை குறைக்கும். ஏனென்றால் அந்த ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி மகிழணும், அன்பை நாளும் வளர்க்கணும், நெருப்படா நெருங்கடா என்ற மாதிரி இந்த நெருப்பு ராசிகள் மேடம் கடகந்தன ஓடிக்கொண்டே இருப்பினும் அமைதி பெருசாக இராது உள்ளுக்குள்ள. என்றால் ஒவ்வொரு நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் என்ற மாதிரி போகும். சில வேளையில் உணர்ச்சிகளும் மேல் பொங்கும். நிலாக்காயுது, நேரம் நல்ல நேரம். அடுத்தது எடுத்தோம் இந்த ரஜஸ் உணவுகளை நாங்கள் தனியாக பிரித்து எடுத்தோம் என்றால், மன அமைதியை குறைக்கும், தன்னம்பிக்கை, அவசரத்தன்மை, எண்ணங்களை கூடுதலாக, இவை சாதாரணமாக ஒரு தீவிர சுவை கொண்டதாக இருக்கும்.
சுவை அதிக உப்பு காரம் சுவையூட்டிகள் கூடுதலான உணவுகளை சாப்பிடுவினம். வறுத்து பொரித்து பாவிக்கு எல்லாம் போட்டு ஓயிலில் போட்டு சாப்பிடுவினம். பசியை தூண்டும் கூடுதலாக வைக்க இன்னும் கூட சாப்பிடுவினம். வேண்ட பார்த்தால் மசாலா காரம் உப்பு உரைப்பு மிளகு எல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த உணவில். சிப்ஸ் வடை ஒயில் பொரியல் அதுகள் கூடுதலாக இருக்கும். அதிக உப்பு சீனி பரோட்டா இனிப்புகள் மிக்ச பலகாரங்கள் போன்ற ஸ்நாக்ஸுகளை கூட சாப்பிடுவினோம். அடிக்டிவ்ஸ் காஃபி கெஃபின் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ரெட்புல் மாதிரி அப்படியான உணவுகளை சாப்பிடக்குள்ள ரஜஸ் குணங்கள் கூடுதலாக வரும். மற்றது முட்டை இறைச்சி பால் மட்டன் ஃபிஷ் மனச்சஞ்சலத்தையும் காம கோப களியாட்ட விளையாட்டுகளில் தூண்டத்தையும் அதுகளையும் தூண்ட பார்க்கும். ஹோட்டலில் பிரியாணி நூடுல்ஸ் கொத்து ரொட்டி அதுகள் சாப்பிட்றது. ஃப்ரூட்ஸில் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் கூடுதலாக வறுத்த உப்பு போட்ட பாதாம் பருப்பு வகைகள் அதுகளை சாப்பிடக்குள்ளே வந்து வைக்கி இந்த ராஜச குணங்கள் வந்து மேலோங்கி நிற்கும். இப்போ ராஜச குணங்கள் அந்த உணவால் வர்ற விளைவுகள் நேர்மறை, ஆனால் உடலில் எனர்ஜி கூடும். அப்போ இது என்ன செய்யும்? எதிர்மறை மனச்சஞ்சலம் பதட்டம் கோபம் காமம் லோபம் போன்ற இழிவான எண்ணங்களையும் வந்து அது கொண்டு போக பார்க்கும். செயலாற்றல் அதிகரிக்கும். ஒரு அதிரடி ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி. அப்போ உறக்கத்தை கொஞ்சம் குறைக்கும், மன அமைதியும் குறைக்கும். இந்த ராஜச உணவுகள் பசியை தூண்டும், யோகா தியான ஆன்மீக சாதனைகளுக்கு கொஞ்சம் தடையாக இருக்கும். இப்போ முடிவில் இந்த ராஜச உணவை சாப்பிட்ற ராஜச உணவுகள் என்பது உடலுக்கு சக்தியை தரலாம், ஆனால் மனதுக்கு அமைதியை நிரந்தரமாக தராது. உணர்வுகளை தூண்டும் உணவுகள் அதனால் கவனமாக தேர்ந்தெடுத்து ஒரு சமநிலையோடு இவற்றை எடுத்துக்கொண்டு வந்தால் அது கூட அவைக்கு பிரயோசனமாக இருக்கும். செயலில் தீவிரம் பதட்டம் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் இந்த ராஜச உணவுகள். இப்போ கார உணவுகள் மிளகாய் பொரித்து வறுத்து சிப்ஸ் காஃபி டீ எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மசாலா பிரியாணி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் ராஜச உணவுகள். அடுத்தது நாங்கள் இந்த தாமசத்தை எடுத்தவென்று சொன்னால், தாமஸ் என்ற வீட்டில் இருந்து உங்களுக்கு தெரியும் ராஜஸ் சப்ஜெக்ட் தாமஸ் இதை கட்டாயம் தெரிஞ்சிருக்கோம். சோம்பல் ஒரு மந்தமான எண்ணங்கள் அறியாமை ஒரு உடல் சோர்வு ஆன்மீகத்தில் போக மாட்டோம் கோயில்களுக்கு பின்வாங்கல் கூடுதலாக தூண்டும். இப்போ வேண பழைய சாப்பாடுகளை கூடுதலாக சாப்பிடணும். சில வேளை அவுட் டைம் பரவாயில்ல சமையல் சமைச்சு சாப்பிடணும். சில வேளை ஃப்ரிட்ஜுக்கு வச்சுதான் ரீஹீட் பண்ணி சாப்பிடுவினோம். இறைச்சி மீன் முட்டை சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிடணும். புகையில மது போதைப் பொருட்கள் ஆல்கோஹால் சிகரெட் அதுகளில் கூட அடிக்டட் ஆகிப்பினோம். அதிக எண்ணெயில் வறுத்த உணவுகளை தான் கூடுதலாக சாப்பிடுவினோம். மந்தப்படுத்தும் உணவுகள் சீனி கூடுதலாக பாவிப்பினம். உரைப்பு உப்பு கூடிய கூடிய வகைகளை சாப்பிடணும். சீனி கூடிய கேக்ஸ் ஐஸ்கிரீம் பேக்கரி ஐட்டம்ஸ் அவளில் வச்ச சாப்பாடுகள் மசாலா மற்றும் வாசனை கூடின உணவுகள்லேயும் கூடுதலான விருப்பம் இருக்கும் இந்த தாமச உணவுகள் இருக்கிறார்களுக்கு. இப்போ இந்த உணவுகள் வந்து இவன் மனதில் உறக்கத்தை தூண்டும். சோம்பல் செயல்களை வந்து சோம்பல் இவை இந்த வளமையான செயல்களை செய்ய விடாமல் ஒரு அலட்சிய மனப்போக்கு கொண்டு போய் நித்திர தூக்கம் மாதிரி அப்படியான நிலத்துக்கு கொண்டு போவோம். இவை வந்து மனதுக்கு சோம்பலையும் ஒரு அறியாமையையும் போதைக்கு அடிமையாகும் உணர்வுகளுக்கு ஈர்க்கப்பட்டு செயல்கள் செய்யாமல் விபரீத பாதக உணர்வுகளுடன் மேலோங்கி வாழும் மனநிலையை ஏற்படுத்தி அழிவுக்கு வழிவகுக்கும். அப்போ இதில் எங்களோட முக்கியமான இறுதி அப்போ நாங்கள் எல்லாரும் வந்து தாமசத்தில் இருந்து வேறுங்க ஹெவினஸ் டார்க்னஸ் இந்த பிளான் மாதிரி தாமசத்தில் இருக்கிறார்களையோ எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குணங்களை நாங்கள் வேறுபடுத்தி பார்க்குவோம். இதில் மிக கவனமாக இருக்க வேணும். தாமச குணங்கள் ராஜச குணங்கள் உள்ளவர்களோட இப்போ சாத்விய குணம் மேலோங்கி இருக்கிறார்கள். அந்த வித்தியாசமான குணங்கள் உள்ளவர்களை ஒரு நாளும் ஏளனம் செய்யக்கூடாது. ஏனென்றால் அது அவர்களுக்கு காலம் நேரம் வரைக்குள்ள அவர்கள் அடுத்த நிலைகளுக்கு மேலோங்கி உயர்ந்து வருவினர்.
மிக மிக முக்கியம் அதுதான். நாங்கள் அந்த குணங்களை நாங்கள் இனங்காணைக்குள்ள ஒரு நாளும் நாங்கள் அவைகளை ஏளனம் செய்தோ அவைகளுக்கு சுட்டி காட்டியோ இருந்ததை இயன்றளவு குறைச்சி கொள்ள வேணும். ஆனால் இடைக்கிட அவைகள் கேட்கிற நேரத்தில் நாங்கள் அட்வைஸ் பண்ணி கொள்ளலாம். மற்றது இந்த எங்களோட பகவத்கீதையில சொன்னதை பார்த்தால் எஸ் பாருங்க, எங்களோட மனம் இந்த பிரகிருதி இந்த இந்த 3 குணங்களும் இந்த பிரகிருதி இந்த மாயைக்குள்ளதான் ஆகப்பட்டிருக்கு. ஏன்னா மனம்தானே இந்த பெண்டிகுலம் மாதிரி தமசுக்கு வரும், ஒருக்கா ரஜஸுக்கு வரும், அப்புறம் சாத்விக்கு போகும் கோயிலுக்கு போய்க்க, அப்புறம் திருப்பி இரவு வீட்டுக்கு போய்க்க தமசுக்கு வரும், அப்புறம் வேலைக்கு போய்க்க ரஜஸுக்கு வரும். பெண்ணி ஆடிக்கொண்டு இருக்கு. இப்போ நாங்கள் இதில் தமசுலேருந்து ரஜஸுக்கு ரஜஸ்லேருந்து சத்விக்கு கடைசியில் இந்த பிரபஞ்ச இந்த மாய பிரகிருதி இதுக்குள்ளதான் இது இல்லை கட்டுப்பட்டிருக்கு. இந்த குணங்கள் அந்த குணாதீத நிலை என்று சொல்லுவார் கிருஷ்ணர். அந்த குணாதீத நிலைக்கு நாங்கள் போகணும். இந்த மனம் கடந்த நிலை. அப்போ இது சத்விக்கு வந்தால் நாங்கள் பெருசாக டச் பண்ணல. சாப்டர் 14 3-4 வேர்சஸ் அதில் நீங்கள் வாசித்து வாங்கிக்கொள்ளலாம். அப்போ இந்த பிரகிருதியிலிருந்து கடைசியாக நாங்கள் விடுபடைக்கு தான் தன்னிலை உணர்ந்த நிலை வரும். அப்போ இந்த தளம் மிகவும் ஒரு அருமையான தளம். 3 நேரமும் நாங்கள் சத்விக் நிலையில் மேலோங்கி நிற்கிறதுக்கு பாரிய உதவி செய்து கொண்டிருக்குது. மிகவும் நன்றி. உங்களோட ஆழமான கருத்துக்களையும் கேட்டுக்கொள்றதுக்கு நான் பண்ணிக்கொள்கிறேன். மிகவும் நன்றி. தேங்க்யூ. ஜெயநாதன் மாஸ்டர். நன்றி ஆனந்தராஜா மாஸ்டர். இதுவரை நீங்கள் அருமையான ஒரு தலைப்பை எடுத்து இந்த குணங்கள் மனதின் சம்பந்தப்படுத்தி பேசினதை பாராட்டுவோமாக நாங்கள் சில வினாடிகள் கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. கலந்துரையாடலுக்கு போகும்போது ஒரு வேண்டுகோள் ஒன்று, நீங்கள் அந்த கடைசியில் நேரம் இருந்தால் ஒரு டாப்பிக்கை கவர் பண்றேன்னு சொன்னீங்கள், அது இன்னொரு முறை பேசுவீங்களா? என்னன்னு சொன்னீங்க? பகவத்கீதையில குணாதீத நிலை. குணாதீத சொன்னால் இந்த 3 குணங்கள். நான் வேற ஏதாவது சொன்னீங்க. ஓகே, நன்றி. முதலில் மீனாம்பி செல்வராஜா மாஸ்டர் கை வைத்தி இருக்கின்றார், அவரை விடுவோம். அன்மியூட் பண்ணுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு வெளியில அவசரம் போவேன்னு கிடக்க, அதுக்காக தான் முதல் போட்டேன் நான் கை. மிக்க நன்றி ஐயா. முக்குணங்களை பற்றி நல்ல விளக்கம் சொன்னீங்கள். நான் என்னுடைய அனுபவம் ஒன்றை சொல்லிட்டு போறேன். முந்தி தியானத்துக்கு முன்னெல்லாம் நான் பயறு முளைக்க போட்டு சாப்பிடுவேன், வெந்தயம் முளைக்க போட்டு சாப்பிடுவேன். அதுகளை பற்றி அது உயிர் எல்லாம் இப்படி வளர்ந்து வருவதோண்டு அந்த எண்ணமே வாரே இல்லை. இப்ப எல்லாம் அதுகளை போட்டுட்டு நான் எடுப்பேன், அப்படியே மலர்ந்து போய் முளைச்சிருக்கு. கடவுளே, இதெல்லாம் உயிர் உள்ளதெல்லோ, வளர்ந்து வாரத நான் சாப்பிடலாமோ ரெண்டு போட்டு உண்மையில நம்ப மாட்டீங்கள். அந்த பூக்கண்டுக்கு இருக்கிற மண்ணுக்கு கொண்டே போட்டுட்டு தண்ணியை ஊத்தி விட்டேன். அதெல்லாம் நல்ல வெந்திய கண்டாயே வந்தது. இப்ப அப்படி சாப்பிட முடியல. என்ன அதுதான் அந்த ராஜ குணம், அந்த குணங்கள் எல்லாம் இருக்கே எங்களுக்கு. நான் உண்மையில வெஜிடேரியன் தான் என்றாலும் இதுகளை கூட இப்ப சாப்பிடலாமே இருக்குது இந்த தியானத்துக்கு வந்தா பிறகு. அது சாத்வீக குணம் என்றதோ என்ன குணம் என்று சொல்றதுண்டே எனக்கு விளங்க இல்லை. அவ்வளவுக்கு மனநிலைகள் எல்லாம் மாறிட்டு தியானம் எங்களை அப்படி மாற்றிட்டு. அருமையான பேச்சையா நீங்க வடிவ எல்லாம் விளங்கப்படுத்தினீங்க. எல்லாம் விளங்கிச்சுது, கேள்விக்கு இடம் இல்லை. நிறைய கதைக்கு ஆக்கள் கை போடினா நன்றி ஐயா. திரும்பவும் எங்களுக்கு ஏதோ சொல்ல இருந்ததே, அந்த பகவத்கீதையில இருந்தது என்ன விட்டுட்டீங்க, அதை சொல்லிடுங்கோ. நன்றி ஐயா. மிகவும் நன்றி அம்மா. அது கொஞ்சம் ஆழமான கருத்து. இன்னொரு முறை விளக்கமா சொல்லு. ஓகே, நன்றி ஐயா. நன்றி அம்மா. நன்றி. அடுத்தபடியா சிவாமோகன் மாஸ்டர். நன்றி ஜெயநாதன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தராஜா ஐயா, நீண்ட நாளைய பிறகு உங்களோட சொற்பொழிவு உண்மையாகவே ஒரு ஆழமான நீளமான மற்றது
உங்களோட சொல்லில ஒரு நிதானம் இருக்குது. ஒவ்வொரு சொல்லையும் நின்று நிதானித்து செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி உங்களோட பேச்சிலையும் அந்த நிதானமும் அந்த சொல் வன்மையும் அழகாக புலப்படுது. இதை விட என்ன பேச்சு தேவை? வேற ஒரு பேச்சும் தேவையில்லை. உண்மையிலேயே அழகான அம்சமான பேச்சையா. அடுத்தது, நான் படிச்சிருக்கிறேன் இந்த முக்குணங்களை. ஆனால் இவ்வளவு தூரம் இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு இதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்து எனக்கு யாருமே படிப்பிக்கவும் இல்லை, அப்படி நான் அறியவும் இல்லை. ஆனா விஷயம் எல்லாம் தெரியும். ஆனா அது நீங்க ஒரு புது முறையான விடயத்தை கொண்டு வந்து இதுல போட்டு நல்ல டெக்னிக்கை பயன்படுத்தி புது முறையில கொடுத்துருக்கீங்க. யாருமே இதை செய்ய இயலாது, ஆனா அழகா செய்திருக்கிறீங்க. பெரிய பெரிய ப்ரொஃபஸர்மார் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்திருக்கிறீங்க. நீங்களும் ஒரு சிறப்பான ஒரு வைத்தியர். ஆகவே உங்களுக்கு அந்த நல்ல நல்ல ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள வந்திருக்குது. நல்ல ஆழமான அழகான தெளிவாக இருந்தது. நீங்கள் சொன்ன அந்த உணவு மாற்றங்கள் உண்மையாகவே சில விஷயங்கள் நானும் சைவந்தான், சுத்த சைவம். எல்லாரும் என்னை அப்படித்தான் கூப்பிடுவார்கள். என்னவோ புளிச்சாதம் மட்டும் பேரும் சொல்லுவார்கள், அதைத்தான் சாப்பிட்ற புளிக்க புளிக்க என்று சொல்லி. ஆனா அது தெரியாது, நான் அப்படி சாப்பிட்ற இல்லை. அவர்கள் சும்மா பகுதிக்கு சொல்லுவார்கள், வேலை செய்கிற இடங்கள்ல படிக்கிற காலங்கள்ல அப்படி வரும். ஆனாலும் உண்மையா அந்த சாத்வீக உணவு என்பது உண்மையாகவே ஒரு சிறந்த உணவு. அந்த உணவை உண்டதுக்கு பிறகு ஒரு அச்சப்பட தேவையில்லை. நாங்கள் அச்சமா கூச்சமா எங்களுக்கு அது இருக்க போறதே இல்லை. அழகான ஒரு உணவு. இந்த தியானத்தளவும் அதுக்காகத்தான் வந்து எங்களுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆகவே நல்ல விஷயத்த கூறியிருக்கீங்க ஐயா. நீங்க மீண்டும் வந்து இப்படியான விஷயத்த இதுல தொடர்ச்சியை நீங்க செய்யுங்க. பாகன் 2 போட்டுட்டு இன்னும் செய்தாலும் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றியை கூறி உங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் நல்வாழ்த்தும் ஐயா. நல்வாழ்த்தும். நன்றி நன்றி நன்றி. நன்றி. அடுத்தது சரவணன் குப்புசாமி மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தன் ஐயா, கொஞ்சம் முரணான கேள்விகள், மன்னிக்கவும். நீங்கள் சொன்னீங்க உணவுக்கும் குணத்திற்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த ரெஃபரன்சஸ் எங்கே இருந்து, பகவத்கீதையிலேருந்து எடுத்தீங்க. பட் நான் பார்க்குறது எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஹீஸ் அன் அனிமல் லவர், எனக்கு எல்லா அனிமல்ஸும் பிடிக்கும்னு சொல்லி மார்னிங் சொல்கிறார். மத்தியானம் போனால் சிக்கன் மட்டன்னு கொண்டு சாப்பிட்றாரு. தென் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் பீயிங் அன் அனிமல் லவர்? நீங்கள் சொன்ன இந்த குணத்துக்கும் அவர் சாப்பிட்ற உணவுக்கும் சம்மந்தமே இல்லை, ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் ஸ்லைட்ஸில் இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னீங்க. அந்த ராஜாஸ், அந்த வேவ்ஸ் பற்றி நீங்கள் ஒரு ஸ்லைடு சொல்லும்போது அதில் வந்து நீங்கள் வந்து சித்தர் நிலை அப்படின்னு சொன்னீங்க. அந்த ராஜாஸ்லேயே வந்துட்டு செல்ஃபிஷ்னஸ், அப்புறம் வந்து அடுத்தது போக போக நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நான்வெஜ், காம குரோத குணங்கள் அதெல்லாம் வரும்னு. நீங்கள் ஒரு சித்தர் நிலைக்கு போயிட்டா இதுக்குள்ளே அடக்கவே முடியாது. அவங்க எல்லாத்தையும் திறந்து தான் சித்த நிலைக்கு போவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த குணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு இடத்துல முரணாக இருக்குது. அதுக்கப்புறம் ஓகே, ஃபுட், உணவுங்கிறது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதுக்கான ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே எடுத்துக்கும். இப்போ மூளையை பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் தேவை, இவ்வளோ கார்ப்ஸ் தேவை, இவ்வளோ மினரல்ஸ் தேவைன்னு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. ஓகே, இப்போ நான் வெஜிடேரியன், நான் மீட் சாப்பிட மாட்டேன். பட் ஐ எம் நாட் அ அனிமல் லவ். ஐ டோன்ட் ஹேவ் எனி பெட்ஸ் ஆர் எனிதிங். எனக்கு பெட்ஸ் கிடையாது. ஓகே, இந்த அனிமலாக இருந்தாலும் ஓகே, பாவம், நம்ம இது துன்புறுத்த வேண்டாம், அதில் விட்டுலாம். ஆனால் நான் முன்னே சொன்ன மாதிரி அனிமல் லவர்னு சொல்கிறாங்க, போயிட்டு சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க எக்ஸப்ட் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ். ஸோ இட் இஸ் டோட்லி கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. அதே மாதிரி குக்கிங் இஸ் அன் ஆர்ட். ஓகே, இஸ் தி ஆர்ட் ஆஃப் த டேஸ்ட். நம்ம அதை அனுபவித்து நம்ம வந்து சமைக்கிறதுங்கிறது ஒரு ஒரு இட்ஸ் சார்ட் ஆஃப் அன் ஆர்ட். அதை ரசித்து பண்ணணும். அதை வந்துட்டு நம்ம இப்படி உணவுகளை பிரிக்கும் போது பல ரசனைகள் வந்து தடைப்படுது. அதே மாதிரி ட்ரூ பேஷன் வில் என்ஜாய் தி அப்படி நாட் என்ஜாய் ஈகோயிட்டிசம். ஓகே, நீங்கள் சொல்லும்போது ஒரு டிஃப்ரெண்ட் வருது. அந்த ராஜாஸ் அந்த ஸ்லைடு வரும்போது அதில் பேஷன், எனர்ஜி, ஈகோயிசம் எல்லாம் சொல்கிறீங்க. ஸோ ஒரு பேஷன் வரும்போது ஹீ டசன்ட் கேர் அபவுட் எனிதிங். இப்போது எனக்கு ஒரு இதில் பேஷனாக இருக்குன்னா என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லும் அதில் தான் இருக்கும். நான் போய் ஈகோயிசம், அதை ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி பல இடத்துல வந்து முரணாக இருக்குது. அதே மாதிரி தாமஸ் அப்படின்னு சொன்னீங்க, தாமஸ் வில் பி மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிறவன் அடுத்த ஸ்லைடில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தாமஸுக்குன்னா அவன் வந்து டல்லாக இருப்பான். மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிறவன் டல்லாக இருக்க வாய்ப்பே இல்லை. அவன் ஓடிட்டே தான் இருப்பான். இட்ஸ் வெரி காம்படிட்டிவ்.
நான் அது பண்ணணும் இதை பண்ணணும் எனக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வேணும்னு அப்படி தான் இருப்பான். அவன் அமைதியாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச, ஐ மீன் சாரி டு சே, பட் என்னுடைய அனுபவத்தில் நான் அந்த மாதிரி யாரையும் பார்த்ததில்லை. ஸோ இட் லைக் எவ்ரி பாயிண்ட் இஸ் டோட்டலி எனக்கு டிஃப்ரெண்ட். எனக்கு புரியல, எனக்கு அதனால தான் கேட்குறேன். சாரி, பட் ஓகே. ஹானஸ்ட்லி என்னுடைய வியூஸ் இது, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஒருத்தர் சிறு இந்த சிறு வயசு சாரி பழகுற சொல்லுங்க. ஓகே ஓகே. சிறு வயசுல இருந்து பழகுற அந்த ஹேபிட்டுக்கும் விருப்பு வெறுப்புகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. உணவு சாப்பிட்றதுக்கும் அனிமல் லவருக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் கருதுறேன். சரிங்க. அடுத்த சஞ்சலம், அந்த அதிர்வுகள், உணவுல இருக்கிற அதிர்வுகள் எங்களோட எண்ணங்கள்ல தோற்றுவிக்கும். இப்போ தாவர உணவுகள்ல ஓர் அறிவு, விலங்குகள்ல அதிர்வுகள், அந்த கடைசியில இறக்க என்ன மாதிரி துடி துடிச்சு சாகுதோ அந்த அதிர்வுகள் எங்களில் தாக்குமென்றது என்றது அது நான் அதால ஒரு சஞ்சலம் வரும். அப்போ சஞ்சலம் வந்து சில வேளை டைவர்ட் பண்ணும். மற்றது குக்கிங், அது ஆர்ட் ஆஃப் குக்கிங், அது சரி. ஈகோஷம், இந்த ராஜச குணம் வந்து கூடாதுன்னு சொல்ல வரையில், அது ரெண்டுக்கும் இடைப்பட்டது. இப்போ உலகத்தை நிலைநாட்டுறதுக்கு இந்த ராஜச குணம் கட்டாயம் தேவை, இந்த தொழில்நுட்பங்களை வளர்க்குறதுக்கு. தாமச குணத்தில் மெட்டீரியல்ஸை அட்டாச் பண்ணுறது என்று இல்லை, அது எல்லாத்துலேயும் ஒரு மந்த புத்தி தான். மெட்டீரியலில் கூட அட்டாச்மெண்ட் இருக்கிறது இந்த ராஜசாக்கள் தான். அந்த செவளை அதில் தவற விட்டுட்டேன்னு தெரியல, டைம் போனதால். மிகவும் நல்லபடியாக சுட்டி காட்டியிருக்கிறீங்க. நான் அதுக்குள்ளே டீப்பாக நானும் ஆராயிறேன். பரவாயில்லைங்க, ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நான் வந்து வெஜிடேரியன். எனக்கு வந்துட்டு இந்த கை கால் எல்லாம் எரிக்கும் போது ஹாஸ்பிட்டல் போனால் என்ன சொன்னாங்க, யுவர் பாடி நீட்ஸ் அனிமல் ப்ரோட்டீன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை, அதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் கொடுங்கன்னு. ஸோ B12 டேப்லெட்ஸ் தனியாக கொடுத்தாங்க. ஸோ யூ டூ இட். பட் கொஞ்சம் உள்ளே போனால் தட் இஸ் ஆல்சோ நாட் இன் பியூர் வெஜிடேரியன் ஃபார்ம். அது வந்து இட் இஸ் ஃப்ரம் அனிமல்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம எதுவும் வேறுபடுத்த முடியல. அதுதான். நன்றிங்க. தேங்க்யூ. நல்லது. நன்றி. அடுத்தது சுவேந்திர தர்மகுமார் மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தராஜா மாஸ்டர், நீங்க அந்த முற்குணங்களையும் சொன்னது முன்பு நாங்க இந்த மூன்றும் படித்திருக்கிறோம். சத்வீகம், ராஜசம், தாமசம் எல்லாம் படித்திருக்கிறோம். ஆனால் இவ்வளவு தூரம் விளக்கமாக என்றுதான் நான் அறிந்தேன். மற்றது இந்த மூன்று குணங்களும் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றில தான் அதிகமாக ஈடுபாடு இருக்குது. சத்வீக குணத்துல இருக்கிறவைக்கு கூட மரக்கறி சாப்பிட வேணும் அப்படி என்று இருக்குது. அதே மாதிரி ராஜச குணம் உள்ளாக்கள் அவர்களுக்கு நீங்க சொன்னது உண்மை, நித்திரையின்மை குறைவண்டு, அதாவது தங்களுடைய நோக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பார்கள் என்றதும் உண்மை. நான் உடனே என்னுடைய குடும்பத்தாக்களைத்தான் யோசித்து பார்த்தேன், இவருக்கு என்னென்ன குடும்பத்துல இருக்கிறோம் என்று. அது நீங்க சொன்னது நல்லாக புரிந்து கொண்டது. மிக்க நன்றி. இந்த இதுகள் சில பேருக்கு நீங்க சொல்லிக்க என்ன ஸ்ரீலங்கால காலமே எழும்பிக்க பாட்டு என்ன பாட்டுகள் கேட்கும் ஒவ்வொரு வீட்டிலையும். அதால தான் சத்வீக குணம் உயர்ந்திருக்கும். பிறகு வேர்க்குக்கு போனா ராஜச குணம், பிறகு தாமச குணம் வீட்டை வந்தா ரிலாக்ஸ் பண்றேன்னு. அதான் அந்த மூன்று குணங்களும் இருக்குது. ஆனா அது எந்தெந்த நேரம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்றதை நீங்க வடிவாக கூறினீர்கள் ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. மிகவும் நன்றி அம்மா. உங்களுக்குள்ள மாறிக்கொண்டு இருக்குது இந்த ஒன்றுல இருந்து ஒன்று. தமச நான் குறைவா ஏளனமாக சொல்ல வரையில அதை இனங்கண்டு அந்த எந்த நிலை எந்த நேரத்தில் அதை ஆட்சி உள்ளது என்றதை பார்க்கணும். அதிகாலையில வேலை நேரமா. அப்போ நாங்கள் அந்த சாத்வியோனத்தை நோக்கி ஓட வேணும். அதுக்காக நாங்கள் மற்றவையை ஏளனம் செய்யணும் இல்லை. இப்போ பகவத்கீதையிலேயே அந்த குணாதீத நிலையை நான் மென்ஷன் பண்ண வரையில அர்ஜுனனுக்கு ஏன் அந்த போர்க்களை களத்தில் தான் அந்த பகவத்கீதையை சொன்னவர். கிருஷ்ணர் அர்ஜுனனோடையே வளர்ந்தவர். 3 கிலோவிலேருந்து 65 கிலோ. சாரி, அர்ஜுனா வாழ்ந்தவர். ஒவ்வொரு பருவமும் கிருஷ்ணனோடு தான் இருந்தவர். ஆனால் அந்த நேரத்தில் தான் பகவத்கீதை போதிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் அந்த காலம், நேரம், அந்த மனப்பக்குவம் வரைக்குள்ளதான் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரைக்கு தான் கிருஷ்ணர் அதை போதிச்சிருக்கிறார். குணாதீத நிலைக்கு வா என்று சொல்லி. தேங்க்யூ.
சாட் பாக்ஸ் இருக்க வாட்சி விடுறீங்களா சுகேந்திர குமார்? சாட் பாக்ஸ்ல இன்றைக்கு ஒருவரும் ஒன்றும் போட இல்லை. ஆனா நான் அந்த இதை வாட்சி விடுறேன். ஆமாம், அது ஒழுங்கா ஷேரை வாட்சி விடுங்க. ஓகே, நன்றி. இங்கு புதிதாக கலந்து மாஸ்டர் எல்லோருக்கும் வணக்கம். இன்று அருளம்பலம் மாஸ்டர் அவர்கள் மனமியங்கும் மூவகை குணங்களை பற்றிய விபரத்தை எங்களுக்கு எடுத்துரைத்தார். எல்லாம் அவர் சொன்ன நேரத்துக்குரிய குணங்கள் மாறுகிறதை பற்றியும், சாப்பாடுகள் உணவு மாறும்போது எப்படி மாறுகிறன்றதையும் கிளியராக எங்களுக்கு சொல்லியிருந்தார். இந்த அந்த மனத்துக்கு ஒரு குணம், ஒவ்வொருடைய மனத்துக்கும் ஒவ்வொருடைய குணம் என்றால், இந்த சாத்வீகம் எத்தனை பெர்சன்ட், எத்தனை பெர்சன்ட், இது எத்தனை, இந்த மூன்றும் ஒவ்வொரு பெர்சன்டாக இருக்கிற பிரகைக்கு அவருக்கு ஒரிஜினலா இருக்குது ஒன்று. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கள்? பிரகைக்கு இந்த சிலர் சொல்லுவார்கள், இந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு இன்ன குணம் கூட இவருக்கு இருக்கும், இதை பார்த்துட்டு இன்ன குணம் கூட இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்போ அதை பற்றி நீங்களும் கொஞ்சம் சோதனம் தெரிஞ்சபடியால உங்களை கேட்கிறேன், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கள் என்று. மிகவும் அருமையான கேள்வி ஐயா. இந்த லக்கினத்தை வச்சுக்கொண்டு ஒருத்தட்ட குணத்தை சொல்லலாம், கிட்டத்தட்ட 85% பொருந்துது. லக்கினம் நின்ற நிலை, நின்ற ராசி, நின்ற நட்சத்திரம். லக்கினத்தை வச்சுக்கொண்டு அவற்றை குணத்தை ப்ரிடிக்ட் பண்ணலாம். அது அந்த பிராரப்த அதில இருந்துதான் நாங்கள் சைவ உணவு கொடுக்கணும்டா கொஞ்சம் குறையும் கொஞ்சம் கூடும் என்ற லைன்ல நிக்கிறீங்களேன்றதை விளங்கிக் கொள்கிறேன். நன்றி ஐயா, அருமையான பேச்சு. நன்றி, வணக்கம். நன்றி. நான் உதாரணமாக 9 வயசுலேருந்து சைவம். ஆனால் அப்பா சொல்லுவேன், நீ நண்டு சாப்பிட வேண்டாம், நண்டு குழம்பு சாப்பிடுன்னு சில வழியில். அப்போ இந்த ஹேபிட் எங்களோட சின்ன வயசுலேருந்து நாங்கள் வர்ற எங்களோட ஹேபிட் சின்ன வளரைக்குள்ளே வர்ற அந்த ஹேபிட்டும் ஒரு முக்கியம் எங்களோட வளர்ச்சியில் ஈடுபடுது. அந்த நீங்கள் லக்கினத்தை வச்சுக்கொண்டு சொல்லலாம் குணங்கள், அதை ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக அருந்ததி மாஸ்டர் பேசுங்க. எனக்கு முதல்ல வரதா அம்மா விடுங்க, அப்போது ரகம் கையெழுத்து. ஓகே, வரதா மாஸ்டர் நீங்கள் பேசுங்க. ஓகே, நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஆனந்த் ராஜா அவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைய உங்களுடைய அந்த சொற்பொழிவிலே இந்த உணவை பற்றிய விடயத்தை தான் நான் முக்கியமாக உள்வாங்கிக் கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே சின்ன வயதிலிருந்தே கொல்லான் புலால மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று அந்த குரலை படித்த நாளிலிருந்தே என்னுடைய மனதுக்குள்ளே இந்த புலால் உணவை தவிர்க்க வேண்டும் என்ற ஊக்கம் இருந்தது. ஆனால் எங்களுடைய குடும்ப சூழல் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல போனால், விட்டு விட்டு பிடித்து பிடித்து முதலிலே மகாத்மா காந்தி, இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்கோ எனக்கு தெரியாது, இது நடந்த விஷயம். மகாத்மா காந்தி இறந்தார் என்று சொல்லி கேள்விப்பட்ட அந்த காலையிலேயே நான் என்னுடைய பெற்றோருக்கு சொன்னேன், 14 வயது பெற்றோருக்கு சொன்னேன், நான் இனி மாமிசம் சாப்பிட்றேன். 5 வருடம் முட்டை இல்லை, ஒன்றும் இல்லை. 14 வயதிலிருந்து இருந்த நான் தான். சரி, அது சரித்திரம். அப்படியாக விட்டு 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 பிடித்து கடைசியாக 2018ஆம் ஆண்டு தான் அதனை முற்றாக விட முடிந்தது. ஆனா என்னுடைய நோக்கிலே, என்னுடைய ஆன்மீக உணர்விலே இந்த மரக்கறி சாப்பாட்டிற்கும் எங்களுடைய குணங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்றதை நான் ஒத்துக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கை மூலமாக நான் கண்ட விஷயம். நீங்கள் வடிவாக எடுத்து சொன்னீர்கள்.
பகவத்கீதையும் சொல்லும். வந்து சொல்லுங்கள். மிக்க நன்றி ஆனந்தராஜா. திரும்பவும் பாருங்க. தேங்க்யூ. அதான் அந்த திருவண்ணாமலையில் நடந்த சம்பவத்தை சொன்னது. அடுத்த நாள் போய் அவட்ட கேட்க வளர்த்துனோம் உண்மையாக மழை உள்ளுக்கு கொட்டி பாத்திரங்களை வச்சு எடுத்துருக்குறேன். அப்போ இவ்வளவு தூரம் அவண்ட தோட்ஸ் அந்த ஃபுட்டுக்குள்ளால எங்கள்கிட்ட வந்திருக்குது. நன்றி அம்மா. நன்றி. அடுத்ததா இருந்தது மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி அருளம்பலமையா, மிகவும் அருமையாக உங்களோட பேச்சு இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 3 குணங்களை பற்றியும் நீங்கள் வடிவாக விளக்கமாக கூறினீர்கள். இந்த 3 குணங்கள் எல்லார்கிட்டையும் இருக்கு. மச்சம் சாப்பிடணுமோ மச்சம் சாப்பிடலையோ என்ன எல்லார்கிட்டையும் இந்த குணங்கள் இருக்கும். ஏனென்றால் அந்த அந்த குணங்கள் வந்து அவளுக்கு எப்போ மாறும் என்றால் உண்மையான தியானம் செய்யும் போது தான் அந்த குணங்கள் மாறப்போகுது. அப்போ நாங்கள் சாப்பாட்டிலையும் கவனமாக இருந்து இந்த குணங்களுக்கு மாறுறதுக்கு தியானத்தையும் செய்தோம்னா நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி குணாதீத நிலை அடையலாம். அதுக்கு நாங்கள் அசுர தியானம் செய்து சாப்பாடையும் கவனித்தோம்னா நாங்கள் அனைவரும் உன்னத நிலை அடையலாம். அருமையான பேச்சுக்கு நன்றி. 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 பரிமளா நாகேந்திரன் அடுத்த நினைக்கின்றேன். நன்றி அம்மா. தியானம், நல்ல உணவு, நல்ல நட்பு வட்டம், இறைநிலை நினைவு வந்து சத்வ நிலையை கொண்டு போவோம். இந்த தளமே 3 நேரம் நாங்கள் பங்கு பெற்றினாலே அந்த சத்வ நிலை மேலோங்கி அடுத்தடுத்த நிலையை கொண்டு போவோம். மிகவும் நன்றி. நன்றி. நீங்கள் சொன்னது சரி. அது நாங்கள் அதைத்தான் கடைப்பிடித்து கொண்டு வருகின்றோம். இருந்துட்டு அந்த தேவையில்லாத குணங்கள் வருந்தான். அதுக்கு தியானம்தான் முக்கியம். நன்றி. நன்றி. பரிமளா நாகேந்திரன், நீங்க இப்ப பேசுங்க. வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸ்க்கும். வணக்கம் அருளம்பலம் மாஸ்டர். நல்ல ஒரு பேச்சுண்டை தந்தீங்கள். மிக அருமையாக இருந்தது. இது உண்மையா தளத்துல இருக்கிற ஆக்கள் எங்களுக்கு அறிஞ்சிருக்கிறோம். ஆனா இருந்தாலும் தேவையான ஒன்று ஞாபகப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள். எல்லாருக்குள்ளேயும் இந்த 3 குணங்கள் இருக்குது. அத பஞ்சாட்சரம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீதத்திலையும் இருக்கும். அதாவது எங்களோட நட்சத்திரங்கள், எங்களோட குடும்பங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் இதை நிர்ணயிக்கிறது. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மாற்ற வேணும் என்றால் உணவு முறையாலே மாற்றலாம். இல்லையென்று இல்லை. நாங்கள் ஆரம்பத்துல வந்து ராட்சத தாமச குணத்துல இருந்தா மாற்ற வேணும் என்று சொல்லி மாற்றிக்கொண்டு வரலாம். இதை நானும் அனுபவத்துல கண்டிருக்கிறேன். மற்றது இந்த குணங்களையும் நாங்கள் எங்களோட பழகிறவர்கள் மற்றது வேறு இடங்களையும் பார்க்கலாம். இந்த மிரக்கறி உணவு சாப்பிட்றவர்களையும் மற்றது மச்சம் அதாவது இறைச்சி வயல் சாப்பிட்றவர்கள் குணங்களை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் சத்தம் போடுவதையும் கோவப்படுவதையும், உதாரணமா ஏன் கார்ல போய்க்குள்ளேயும் பெரிய மியூசிக்கை போட்டு கொண்டு போவார்கள். அப்படி அதிலே பார்த்து கொள்ளலாம். அப்படி ஒரு வித்தமான பழக்கங்கள் இருக்கும். எங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் அது அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறது அதை நோட் பண்ணி இருக்கிறேன் ஐயா. மற்றது என்னன்னா நிற்குண நிலை, அதாவது 3 குணங்களையும் கடந்த நிலை, நிற்குண நிலையும் அடைய வேணும். ஆனா அதுக்கு உண்மையா தியானங்கள் தான் எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வர வேணும். தியானம் செய்தால் எல்லா குணங்களையும் இருந்து நாங்க விடுபட்டு வரலாம். தியானங்கள் இல்லாட்டி நாங்கள் இப்படித்தான் சாப்பிட்டு இப்படித்தான் இருந்தாலும் இது வெட்டை மாற்றி கொண்டு வர்றது மிகவும் கஷ்டம்தான். நன்றி ஐயா உங்களோட பேச்சுக்கு. மற்றது நீங்கள் முந்தி ஒரு தடவை சொன்ன நீங்கள் இந்த நட்சத்திரங்கள்ல நெருப்பு இது ராசிகளை பற்றி சொல்லிட்டீங்கள். மற்ற நீர் அதையும் இன்னொன்றும் சொல்றேன் நீங்க சொல்ல கொண்டு வர இல்லை, அல்லது நான் வர இல்லையோ தெரியல. பிறகு நீங்க பேசினா நல்லது. நிலராசி, ஆகாய தத்துவ ராசி, வாயு ராசிகள், நீர் ராசிகள் செய்கிறேன் அடுத்த முறையில். நன்றி. நல்லது. நீங்க சொன்ன மாதிரி இந்த அந்த மாசம் சொன்ன மாதிரி ஆன்மீக பயிற்சிகளை தியானத்துல ஈடுபட்டு கொண்டு வரைக்குள்ள இந்த மனதை ஒருமுகப்படுத்துறது என்ன கூடும். சுய அறிவு, சுய விசாரணை இன்னும் கூட ஏற்படும். குணங்கள் எல்லாத்தையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வரும். பிறகு சத்துவ நிலையம் மேலோங்கி எழுதலாம். தத்துவங்களையும் கீதாண்ட தத்துவங்களையும் வந்து உணரக்கூடிய தன்னிலை உணரக்கூடிய ஒரு நிலையம் வரும். நன்றி அம்மா. நன்றி. வசந்தராஜ் மாஸ்டர், நேரம் 9:30 நெருங்கி கொண்டிருக்கிறது. எனக்கும் நிறைய கருத்துக்கள் சொல்ல இருக்கு. நீங்க சுருக்கமாக சொல்லுங்க வசந்தராஜ் மாஸ்டர். நன்றி, வணக்கம். எனக்கு உண்மையிலே வந்து எல்லா விஷயங்களையும் வந்து நீங்க சொல்றது நன்றாக விளங்குகின்றது. ஆனால் நான் பல இடங்களிலேயே நான் பார்த்து கொண்டு வருகின்றேன். எனக்கு பக்கத்து இடையே வந்து ஒருவர் இருக்கின்றார். அங்கு வந்து அவர் ஒரு கொரியர். அவர் வந்து சாப்பிட நாய் சாப்பிட்றோன்னு சொன்னார். ஆனால் அவர்கிட்ட நாய் குணம் ஒன்றுமே இல்லை. நல்ல அன்பாக கதைப்பேர், நல்ல அன்பாக சிரிப்பேர், நல்ல இது வந்து
சில இடத்துல என்னுடைய சில தமிழ்ல சில ஒன்று ரெண்டு நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சில இடத்துல வந்து நல்ல இதில் தான் சாப்பிடுவார்கள். ஆனால் அவர்கள் சில நேரம் சுடுதண்ணி மாதிரி நிற்பினோம், கொட்டெம்பர் மாதிரி. அப்போ யோசிச்சேன், நாய் சாப்பிட்றவன் நாய் மாதிரி குலைக்காமல் இருக்கிறான், சாப்பிடாதவன் சும்மா குலைச்சி கொண்டிருக்கிறான். அப்போ எனக்குலாம் வந்து ஒரு போராட்டம் இதில் பார்க்குற பொழுது ஒரு போராட்டம். சில இடம் வந்து பெந்து கோஷ்ட சபையில் வந்து இருப்பாங்க, அவங்க வந்து இருப்பாங்க, அவங்க அவங்கள்ட்ட கதைக்கவும் மாட்டாங்க. அப்போ சில பேர் பார்க்குற பொழுது எனக்கு ஒரே குழப்பம். இதை என்ன பார்த்துட்டு ஒன்று நல்லா விளங்குது. இந்த அன்பதி சிஸ்டர் இப்போ நாயந்திரன் கரிமலா நாயந்திரன் சொன்ன சுப்பிரமணிய நாயர், எனக்கு உண்மையில யோகாசனம் இந்த மெடிடேஷன்ல நல்ல நம்பிக்கை இருக்கு. அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் சாப்பிடுவதிலும் இந்த ஜாதகங்கள் பார்க்கறதிலும் எல்லாத்தையும் விட்டு போட்டு யோகாசனத்தை இந்த எக்ஸசைஸை மட்டும் இதை மட்டும் செய்தாலே காணும்னு தான் யோசிக்கிறேன். கட்டாயம் அது முக்கியம் தான். அது வந்து தேர்வு பொழுது எங்களுக்கு நல்ல ஒரு சமாதானம், அமைதி, எங்களுக்கு நல்ல நல்ல பழக்கங்கள் எல்லாத்தையும் வளர்க்குது. சாத்திரத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் சில நேரம் நாங்கள் அதை மிஸ் பண்ணிக்கிறோம். அதை மிஸ் பண்ணி போட்டு இதாலா நடந்ததோன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் சில நேரம் வந்து அதுவும் ஒரு பிரச்சனையை கொடுக்குது, ஒரு மன அமைதி இல்லாமல் கொடுக்குது. அதாவது வந்து இந்த இறைவன்ல நம்பிக்கை வைக்கிறது, அதாவது இப்போ அந்த மெடிடேஷன் செய்யறது அது மிக முக்கியம். அது வந்து நான் இல்லை என்று சொல்லல. அதை நாங்கள் எவ்வளவுக்கு பயிற்சி பண்ணி எல்லாரோடையும் சந்தோஷமாக சாப்பாடுல வந்து கணக்காக எல்லாத்தையும் இருக்கிறது. இந்த சில மருந்துகள் கூடியே ஏற்கனவே தம்பி சரவணன் சொன்ன மாதிரி மருந்துகள் கூடியே இந்த இதுக்கெல்லாம் வருது, எல்லா மிருகங்கள் இதுல இருந்து செய்தெல்லாம் வருது. அப்போ நாங்கள் இதெல்லாம் நாங்கள் வந்து கூட இதில் வந்து கூட கட்டாயம் அறிய வேணும். அறிஞ்சு என்ன இருக்குன்னு சொல்லி அறிவு மிக முக்கியம். அறிஞ்சு போட்டு நாங்கள் வந்து நம்பிக்கையாக தியானத்தை செய்தோம்னு சொன்னால் எல்லாத்திலும் நல்ல ஒரு சார்ந்த உணவு நல்ல இதுவும் கிடைக்க மாட்டேன் நம்பிக்கை கூறி நான் நேரத்தை கருதி என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வசந்தராஜ் மாஸ்டர். ஸ்ரீஸ்கந்தராஜ மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்க. இப்ப அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான பேச்சு ஐயா. இப்போ ஒரு கேள்வி ஒன்று இருக்கிற என்னன்னா, நீங்க இப்ப வந்து எங்களோட தியான தளத்தில் தான் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். தியான தளத்தில் வித்தியாசமா இருக்கு. இதே பேச்சை நீங்க ஒரு மற்ற மதங்கள்ல போய் நீங்க இதே மாதிரி நீங்க பேச முடியுமா? பேசியிருந்த என்ன விதமான கேள்விகளும் சில பேர் அதை கதைச்சும் இருக்கிறார்கள். இன்டிரெக்டா, நான் டைரெக்டாவே கேட்கிறேன். ஏன்னு சொன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவார்கள். என்ன இப்போ நான் மதங்களை பற்றி நான் மென்ஷன் பண்ணவே இல்லை இதுல. என்னென்னு சொன்னா இப்ப நீங்க வந்து உங்களுக்கு இது ஈஸியா இருக்கு. இதுல வந்து கதை கேட்க உங்களுக்கு மிகவும் உங்களோட ஒத்து போகின்றவரோட கதைக்கிறீர்கள். இதே தலைப்பை நான் கொண்டு வந்து இன்னொரு ரிலிஜனுக்குள்ளால கொண்டே பேசினால் என்ன விதமான விஷயங்கள் உங்களை கேட்டிருப்பார்கள், இல்லாட்டி என்ன விதமான விஷயங்கள் எடுத்திருப்பார்கள் என்று கூறுவதற்கு நீங்க கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி, திருப்பி இந்த கேள்விகள் வந்து திருப்பி எழுப்பிக்கொண்டே வரும். நீங்க வந்து ஒரு வித்தியாசமா சொன்னபடியே தான் கேட்கிறேன். இப்பொழுது நான் இந்த அறிவித்துல சொன்ன பிறகு நீங்க மறுமொழி சொல்லலாம். மிகவும் ஒரு அருமையான, அற்புதமான, உன்னதமான, உயர்ந்த கேள்வி. தர்க்கம், குதர்க்கம், விதர்க்கம், இந்த மூன்றே நீங்கள் வேறுபடுத்தி பார்த்தீங்கன்னா நீங்களே அறிஞ்சு கொள்ளலாம். இப்போ தர்க்கம்னு சொல்லிக்கிற ஒரு பூமி தட்டையானது என்று ஒருத்தர் திணிக்கிறார். நீங்கள் அறிவியல் அடிப்படையில் பூமி கோள், அறிவியல் விஞ்ஞான ரீதியில் பூமி கோள் வட்டவடை கோள்னு சொல்லி இருக்கிறது என்று விளக்கினார். அவர் அதை ஏற்க முடியாது. அவர் உங்களோட தர்க்கத்தையும் உங்களோட அறிவையும் கேள்விக்குறியாக்கி போடுவார். இவ்வாறு ஒருத்தரோட விவாதிக்கிறது வந்து பயனற்றது. அப்போ எப்போதும் சிந்தித்து யாருடன் தர்க்கம் செய்வது என்றது மிக முக்கியம். இப்போ நான் இந்த விஷயத்தை இந்த தளத்தில் மட்டும்தான் கதைக்கலாம். இப்போ விதர்க்கம் என்று சொன்னால், விதர்க்கம் பேசுவது வந்து ஒரு விஷயத்தை ஒரு ஆழமாக ஆராய்ந்து விவாதித்து பிற விகல்பங்களோட ஒப்பிட்டு ஒரு தூய பரிசுத்தமான உண்மையான சரியான முடிவை அடைகிறதுக்கு மேற்கொள்ளப்படுகிற தர்க்கவாதம் அல்ல விவேகபூர்வமான ஒரு சிந்தனை பரிமாற்றம். அந்த விவாதம் வந்து ஒரு சிந்தனையுடனான ஒரு வாதமாக இருக்கும். பல கோணங்களில் ஒரே விஷயத்தில் ஆராயும் ஒரு தர்க்க நடை இருக்கு. நடராஜா மாஸ்டர் எல்லாம் ரெண்டு அந்த விதர்க்கம் வந்து இந்த தளத்தில் இருக்கிறதால தான் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்து கொண்டிருக்குது. அப்போ அது நல்ல இது ஒரு சாதாரண வாதம் இல்லை. விதர்க்கம் என்றது ஒரு தர்மத்தை, அறத்தை, ஒரு உண்மையை அடைகிறதுக்கான ஒரு முயற்சி. இது சிந்தனையை தூண்டுவதாக இருக்க வேணும், விவேகபூர்வமான ஒரு தர்க்கத்துடன் இருக்க வேணும், உண்மையை அடைகிறதுக்கு வழிவகுக்கிற வகையில் இருக்க வேணும். அப்போ நாங்கள் அந்த தர்மசாஸ்திர
வகை தர்க்க சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. உபய விதர்க்கம், சாந்த விதர்க்கம், விரோத விதர்க்கம் என்று. உபய விதர்க்கம் என்ற ரெண்டு பக்கமும் பேசுகிற தர்க்கம். இப்போ சாந்த விதர்க்கம் என்றது அமைதியான சிந்தனையோடு பேசுகிற விதம். விரோத விதர்க்கம் என்றது எதிர்மறை தார்க்கத்தோட எதிர்பார்க்கிறது. இப்போ தர்மம் என்றால் என்ன? தர்மம் என்பது இப்போ ஒரு ஆள் ஒழுக்கம் என்று சொல்லுவார். இன்னொரு ஆள் சொல்வார் இல்லை தர்மம் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் என்று சொல்லுவார். இன்னொரு ஆள் சொல்வார் மனிதநேயம் இல்லாமல் ஒரு தர்மம் முடியாது என்று. இந்த வாதம் ஒவ்வொருவரும் வாதம் வைத்து விளக்கம் கூறி பிரதிபலிப்பை செய்து ஒரு உண்மையை தேடுவதில் ஈடுபடுகிறார்கள். இதுதான் விதர்க்கமாக பேசுவது என்று சொல்கிறது. அப்போ தர்க்கம் ஒரு சாதாரண வாதம், விதர்க்கம் ஒரு ஆழமான நியாயபூர்வமான சிந்தனையோடு பேசுகிறது. தர்க்கம் ஒரு வெற்றி பெறும் நோக்கமாக இருக்கலாம். ஆனால் விதர்க்கம் உண்மை மற்றும் புரிதலை நோக்கமாக கொண்டது. தர்க்கம் நேரம் தோன்றும் போது தான் நடக்கும். ஆனால் விதர்க்கம் எல்லாம் திட்டமிட்டு ஞானம் தேடுவதற்காக நடக்கிறது. முடிவில் விதர்க்கம் பேசுவது என்பது அறிவுடனும் நியாயங்களுடனும் ஒரு ஆழமாக விவாதித்து உண்மையை அடைய முயலும் ஒரு உயர்ந்த சிந்தனையின் நடைமுறை. இந்த தத்துவம் தர்மம் மற்றும் உண்மையை உணர்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு வழியை காட்டும். அப்போ இது சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கதைக்கலாம். எனக்கு என்னுடைய குருநாதர் அப்படித்தான் சொன்னவர். கருத்தறியா அங்கால மிச்சத்தை நீங்கள் யோசிச்சு போடுங்க. கருத்தறியா டேஷுடன் ரைட். தேங்க்யூ.